ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிற விசுவாசமானது எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது? அவர் சொல்றார், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போ அப்படின்னு சொல்ல அது அப்படியே நடக்கும்னு சொல்லி கர்த்தர் நம்ம இடத்துல சொல்லியிருக்கிறாருங்க. உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட விசுவாசத்துல இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். விசுவாசத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான தாயார் அவங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கரடு இருந்திருக்கு. அந்த கரடு நிமித்தமாக அவர்களுக்கு அவங்க வீட்டு பக்கத்துல சரியான தண்ணி வசதி கிடையாது. அதே போல வெளிச்சங்கள் சரியாக வராத நிமித்தமாக ஒரு இருளடைஞ்சதான ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆனா அந்த தாயாருக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த தாயார் கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, கடுகு விதையால விசுவாசம் என்கிட்ட இருந்தா இந்த மலையை பார்த்து அப்புறம் போன்னு சொன்னா அது அப்படியே நடக்கும்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, நான் இந்த வார்த்தையை விசுவாசிச்சு நான் சொல்றேன் ஆண்டவரே, எங்களுக்கு இடையூறாக இருக்கிறதான இந்த கரடை கர்த்தர் நீங்க அப்புறப்படுத்தி போடுங்கன்னு சொல்லி அவங்க விடாமுயற்சியாக தினந்தோறும் அந்த விசுவாச அறிக்கையோடு இயேசுவின் நாமத்தினாலே இந்த கரடை இந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போ, இயேசுவின் நாமத்தினாலே இந்த கரடை இந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போன்னு சொல்லி அவங்க இடைவிடாமல் விசுவாசத்தோடு ஜெபிச்சு கொண்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் சோர்ந்து போகல. அவங்க பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா அந்த மலையை சுற்றி போய் தான் தண்ணி குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரணுமாமா. அதே போல சரியான வெளிச்சம் வராத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் அந்த கரடை அப்புறப்படுத்தும்படியான பணிகளை செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ இந்த தாயார் போய் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், இந்த கரடை இந்த இடத்துல இருந்து நாங்க எடுத்து இந்த வழியாக ஒரு வழியை உண்டாக்க நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம், அந்த முயற்சி செய்கிறோம், சீக்கிரமாக இந்த கரடை முழுவதுமாக நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்லி அவர்கள் சொன்னபோது அந்த தாயாருக்கு மிகுந்த சந்தோஷம். ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் முழுவதுமாக அந்த கரடை அதிகாரிகள் பெயர்த்தி எடுத்து அந்த வழியாக நல்ல ஒரு பாதை உண்டாக்கி கொடுத்தாங்களாம். நல்ல வெளிச்சம் உண்டானது. அதே போல அவர்களுடைய வீட்டுக்கு அருகாமையிலேயே நல்ல குடிநீர் வசதியும் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாருங்க. ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியாக நாம் அந்த கடுகு விதையளவு விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்டு அற்புதங்களை செய்கிறார். வேதத்துல கூட நம்ம பார்க்கிறோம், 100க்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தன்னுடைய வேலைக்காரன் திமிர்வாத வியாதினாலே மிகுந்த வேதனைப்படுகிறான்னு சொல்லி, ஆண்டவரே நீங்க அவனுக்கு சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளும் போது ஏசப்பா சொல்றாரு, நான் அவனை சுகப்படுத்துறேன்னு சொல்லி. ஆனா அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க என் வீட்டுக்கு வரக்கு நான் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே, உங்க வார்த்தை மாத்திரம் போது ஆண்டவரே, நிச்சயமாக அவன் சுகமாவான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்ன மாத்திரத்துல கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு தன்னோடு இருந்தவர்களுக்கு சொல்றாரு, நான் இஸ்ரவேலருக்குள்ளாகவும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையேன்னு சொல்லி சொல்றாரு. இப்படிப்பட்ட விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையிலே நமக்குள்ளாக காணப்படுதா? விசுவாசத்திலே நம்ம குறைந்து போய் சோர்ந்து போய் காணப்படுவோமானால் அநேக நாட்கள் ஜெபிச்சு எனக்கு இது நடக்கலன்னு சொல்லி நாம விசுவாசத்திலே தளர்ந்து போயிருப்போமே. ஆனால் இந்த நாளிலே நீங்க ஆண்டவர் இடத்துல விசுவாசத்தோடு ஜெபிங்க. விசுவாசத்தை துவக்குகிற தேவன், விசுவாசத்தை முடிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு அந்த விசுவாச ஓட்டத்திலே அவர் நிச்சயமாக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க எதற்காகலாம் ஜெபிக்கிறீங்களோ அந்த விசுவாசத்தை இன்னுமாக அதிகரிங்க, கூட்டுங்க. நிச்சயமாக கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருப்பார். இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளிலே நாங்கள் விசுவாசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்திலே தளர்ந்து போய் ஆண்டவரே, விசுவாசத்தை நாங்கள் ஜெபித்த ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி
யாரெல்லாம் சோர்வுற்று காணப்படுகிறார்களோ அவர்களுக்குள்ளாக இந்த நாளிலே இந்த கடுகு விதையளவு விசுவாசங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெருக வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க விசுவாசத்தை துவக்குகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலே அப்படிப்பட்ட சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக விசுவாசத்தை துவக்கி கொடுத்து நீங்க ஆசீர்வாதத்தை கொடுத்து அப்பா அந்த விசுவாசத்தை நம்பும்படியாக கர்த்தரிடத்திலிருந்து எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைப்படியாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.